சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி எடுத்துக்கிறோம். அதில் நான் கொஞ்சம் முன்னாடியே காஞ்ச மிளகாய் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு தான் நம்ம புளி ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை முதல்ல எடுத்து போட்டுக்கலாம். அந்த புளியும் சேர்த்தே போட்டுக்கலாம். அந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியையும் இதோட சேர்த்துக்கிறோம். இதை ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்படி ஒன்று பாதிங்கன்னா தான் அரைக்கணும். இது கூட நம்ம பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். அது கூட அதன் பிறகு தான் நம்ம இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க, இல்லை பூண்டு பிடிக்காதுன்னா விட்டுருங்க. ஆனால் இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. பூண்டு சேர்த்துக்கிட்டோம். நான் எப்போவுமே கருவேப்பிலையை கொஞ்சம் பச்சையாக சேர்த்துக்குவேன். அது பசங்களுக்கு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக. சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது நம்ம போட்டுக்கிறோம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். அதன் பிறகு இந்த மாதிரி ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது இந்த பதத்தில் தான் இருக்கும். இதை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போதுமானதாக இருக்கும். இது தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையை போட்டுக்கலாம். வெடித்த பிறகு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சட்னி ரெடி. என்ன வந்திருக்கு?